Hello viewers, welcome to Learn Computer Easy channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா creating list in Python. பைத்தான்ல எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். லிஸ்ட்னா ஜெனரல் மீனிங் என்ன? லிஸ்ட்னா லிஸ்ட் ஆஃப் சம்திங். லிஸ்ட் இஸ் a group of things. அதாவது லிஸ்ட்ங்கிறது ஒரு group of things. A thing may be anything. It may be a numbers, it may be a letters, characters, it may be names, anything. அதாவது group of things ஒரு கண்டெய்னர்ல நம்ம லிஸ்ட் பண்ணணும், குரூப் பண்ணணும் அப்படின்னா அதை லிஸ்ட்னு சொல்லலாம். அந்த லிஸ்ட்டை பைத்தான்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் இங்க பார்க்க போறோம். பைத்தான்ல லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா லிஸ்ட்ங்கிற ஒரு கண்டெய்னரை வச்சுதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். லிஸ்ட்ங்கிற கண்டெய்னரை எப்படி பைத்தான்ல கிரியேட் பண்ணி அதுல எப்படி வந்து ஐட்டம்ஸை எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். லிஸ்ட்ங்கிறது பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டெய்னர். அதுல நம்ம என்ன வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். இட் மே பி கேரக்டர், இட் மே பி a string, இட் மே பி a number, ரைட்? நம்ம இப்போ ப்ரோக்ராமுக்குள்ள போயிட்டு அதை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து ரெண்டு விதமா கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு வேரியபிள் கொடுத்து, இப்போ நான் எல்லுன்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நான் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸோ கேரக்டர்ஸோ கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு லிஸ்டாவே கிரியேட் ஆயிடும். இப்போ எல்லுங்கிற ஒரு வேரியபிள்ல ஏபிசின்ற 3 கேரக்டர்ஸ ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது ஒரு லிஸ்ட். இது லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் which contains A, B and C. இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல எல்லுங்கிற லிஸ்டுக்குள்ள ABC 3 வேரியபிள போட்டிருக்கேன், 3 லெட்டர்ஸ போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட் கரெக்டா கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணனா நான் 3 கேரக்டர்ஸ் கொடுத்துருந்தேன், ஏபிசி. இப்போ ஏபிசி 3மே இந்த லிஸ்ட்ல கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல கேரக்டர் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் இங்க கேரக்டர் கொடுத்துருக்கேன், இதுலயே நீங்க வந்து நேம்ஸாவும் கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க அருண், பாலு, சித்ரான் 3 நேம்ஸ லிஸ்டா கிரியேட் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா இப்ப 3 நம்பர்ஸ் வந்திருக்கு. அருண், பாலு, சித்ரா 3 நேம்ஸ லிஸ்டா கிரியேட் பண்ணிருக்கு. இது அடுத்தடுத்த மெமரி லொகேஷன்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். 0, 1, 2. 0ல அருணும், 1 பாலுனும், 2 சித்ரானும், எல் ஆஃப் 0ல அருண், எல் ஆஃப் 1ல பாலு, எல் ஆஃப் 2ல சித்ரா அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். இது கிட்டத்தட்ட அரே எப்படியோ அதே மாதிரிதான் இதுவும். இதுல லிஸ்ட்ல வந்து நம்ம புதுசா ஏற்கனவே இருக்கிற லிஸ்ட்ல புதுசா நம்ம ஆட் பண்ணவும் முடியும். இருக்கிற லிஸ்ட்ல இருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணவும் முடியும். புதுசா இன்சர்ட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். ஏற்கனவே ஒரு இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு ஐட்டத்தை நம்ம மாடிஃபை பண்ணவும் முடியும். அதை தவிர்த்து வேற ஏதாவது ஒண்ணு அதுல மாடிஃபை பண்ணவும் முடியும். அதனாலதான் லிஸ்ட்டை வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அரேல நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்றோமோ
அது எல்லாமே இதுல பண்ணலாம். இன்சர்ட், டெலீட் அண்ட் மாடிஃபை, ரைட்? இப்போ அசைன் பண்ணி லிஸ்ட கிரியேட் பண்ணோம். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட்டா வாங்கி அதை லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு L1 ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்த உடனே லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதுவே நம்ம எக்ஸ்டர்னல் இன்புட்டா கொடுக்கணும் அப்படின்னா லிஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு லிஸ்ட், லிஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ L is equal to லிஸ்ட்னு கொடுத்த உடனே Lங்கிற வேரியபிள்ல ஒரு லிஸ்ட கிரியேட் பண்ணிடும். இப்போ இதுக்கு எப்படி எக்ஸ்டர்னலா இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா L is equal to input of enter the value to be inserted. Save. இப்போ 6 இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நான் ரன் பண்றேன். ஏன் கொடுக்குறேன். சாரி, ஸ்ட்ரிங்ன்றதுனால டபுள் கோட்ஸ்லயே சிங்கிள் கோட்ஸ்லயே கொடுத்தாதான் அது ஆட் ஆகும். நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம கோட்ஸ்ல கொடுக்க தேவையில்ல. கேரக்டர்ஸா இருந்ததுன்னா நம்ம கோட்ஸ்குள்ள கொடுத்தா மட்டும்தான் அது கேரக்டரா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு ஃபார் லூப்ல கண்டினியூஸா இதுல எலமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கொடுத்தனா அது எப்படி வந்து லிஸ்ட்ல ஆட் ஆகுதா இல்ல இருக்கிற லிஸ்ட்லயே வந்து அது ஓவர்ரைட் பண்ணுதா அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப இன்புட்டா நம்ம கொடுத்தோம்னா இன்புட் ஸ்ட்ரிங்கா வாங்குறோம், ஜஸ்ட் அசைன் பண்றோம்னா அது ஜீரோலயே தான், எல்லா ஜீரோலயே தான் வாங்குற இன்புட்டை எல்லாத்தையும் ஓவர்ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஃபார் I is equal to I in range 0, 3. இப்ப இன்புட்ட வாங்கி இதுல பிரிண்ட் பண்ணும். இப்ப நான் 5 கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 5 கொடுத்தேன், அந்த வேல்யூவை இதுல கொடுத்துருச்சு, Lன்ற லிஸ்ட்ல இருக்கு. திருப்பி ரெண்டாவது வரும்போது 4 கொடுக்குறேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா L of 0ல இருக்கிற 5 அது ஓவர்ரைட் பண்ணி 4 கொடுத்துருச்சு. 6 கொடுத்தா ஏற்கனவே 5 4 எங்க இருந்ததோ அதே மெமரி ஸ்பேஸ்ல தான் 6 இருக்கு. சோ இது வந்து ஓவர்ரைட் பண்ணுது, ஆட் பண்ணல, லிஸ்ட்ல ஆட் பண்ணல, ஓவர்ரைட் தான் பண்ணுது. சோ இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒவ்வொரு கொடுக்குற எல்லா எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணணும், அடுத்தடுத்த லொகேஷன்ல ஆட் பண்ணணும்னா அதுக்கான ஃபங்க்ஷன் பேரு அப்பெண்ட். அது எப்படி கொடுக்கணும்னா லிஸ்ட்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு, அதாவது L is equal to list கொடுத்த உடனே ஒரு வேரியபிள் லிஸ்டா கிரியேட் ஆயிடும். ஃபார் லூப்ல
வேரியபிளை கொடுத்துட்டு இங்க எல் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஈக்குவல் டுக்கு பதிலா டாட் அப்பெண்டுன்னு கொடுக்கணும். அப்பெண்டுனா ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். 5 கொடுக்குறேன், அடுத்து திருப்பி நம்பர் கேக்குது, 4ன்னு கொடுக்குறேன், திருப்பி ஆட் ஆகுது பாருங்க. 5 அது ஓவர் ரைட் பண்ணல, 5க்கு அடுத்து அடுத்த லொகேஷன்ல 4 ஆட் பண்ணிக்குது. ஓகே 7. இப்ப பாத்தீங்கன்னா 5 4 7. ஸோ எந்த நம்பர்ஸும் ஓவர் ரைட் ஆகல. ஓவர் ரைட் ஆகாம அடுத்தடுத்த நம்பர்ஸ் நம்மளுக்கு ஆட் ஆகணும் அப்படின்னா அப்பெண்டுங்கிற ஃபங்க்ஷனை லிஸ்ட்ல யூஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல் அபவுட் லிஸ்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம், லிஸ்ட்ல எப்படி எக்ஸ்டர்னல் இன்புட் கொடுத்து அந்த லிஸ்டுக்குள்ள நம்பர்ஸ் ஆட் பண்றதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லேர்ன் கம்ப்யூட்டர் டெக் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.